உங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன். நாள் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது வசனம் 11வது அதிகாரம். இயேசு சீஷர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறதான பொழுது நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மீது அன்பாயிருந்தார், சிநேகிதனாக அவர் இருந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த லாசரு என்கிறதான மனுஷன் அவர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அவர் என்ன செய்கிறார்? இது தேவனுடைய மகிமைக்காக நடைபெறுகிறதான ஒரு காரியம், இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் அல்ல என்பதை அறிந்து கொண்டு இன்னும் சில நாள், அதாவது இன்னும் 2 நாள் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த இடத்திலேயே தங்குகிறார். தங்கினதின் பின்பதாக சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நாங்கள் போவோம், லாசருவை எழுப்புவதற்காக, நித்திரையாயிருக்கிறான், அவனை எழுப்புவதற்காக போவோம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன காரியத்தை சொன்னாலும் அதை சீஷர்கள் விளங்கி கொண்ட விதம் வேறு, சீஷர்கள் புரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் என்னத்தை சொன்னாரோ அந்த வண்ணமாக சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே சீஷர்கள் விளங்கி கொண்ட காரியம் வித்தியாசமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியத்தை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர்களாக இந்த சீஷர்கள் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது, மரித்து போயிருக்கிறதான மனுஷன், அவனை நான் எழுப்பப் போகிறேன் என்று சொல்லி சீஷர்கள் விளங்கி கொண்டது, நித்திரையாயிருக்கிறான், அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார், வியாதியின் நிமித்தமாக அவர் நித்திரையாயிருக்கிறார், அவர் எழுப்பப் போகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே 3 காரியங்களை குறித்து அல்லது 3 நபர்களை குறித்தான ஒரு பார்வையை பார்க்க முடியும். முதலாவது இயேசு கிறிஸ்துவானவருடைய பார்வை. இயேசு கிறிஸ்துவானவர் நித்திரையாயிருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். சீஷர்கள் அவன் சரீர பிரகாரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைத்தார்கள். மார்த்தாள் மரியாள் மரித்து போன தன்னுடைய சகோதரனை கல்லறையிலே வைத்து அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். 3 விதமான பார்வை, ஒரு பிரச்சனை. ஆனால் 3மே உண்மையான ஒரு காரியம். மார்த்தாள் மரியாள் இருக்கிற சூழ்நிலையும் உண்மையான சூழ்நிலை, உண்மையான வேதனை. சீஷர்கள் புரிந்து கொண்ட காரியங்களும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியத்தை அப்படியாகவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவருடைய புரிதலிலே சில பிழைகளும் குறைகளும் இருந்தது, உண்மை. இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான பிரச்சனை, இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை, அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிரச்சனைகளை பார்க்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையாக, கஷ்டத்தை கொண்டு வருகிறதான ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? இன்னும் 2 நாள் அங்கேயே தங்குகிறார். இன்னும் காலத்தை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். மார்த்தாள் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்த ஒரு காரியமே. அந்த ஜனங்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரார் மார்த்தாள் மரியாளை ஆறுதல் படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்த ஒரு காரியமே. ஆனால் மார்த்தாள் மரியாள் கவலைப்படுகிறார்கள் என்பது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவானவர் உடனடியாக வந்து அந்த இடத்தில் அற்புதத்தை செய்யவில்லை. தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவ ஜனமே, என்னுடைய உங்களுடைய தேவையை, என்னுடைய உங்களுடைய பிரச்சனை, எனக்கும் உங்களுக்கும் அது மிகவும் பெரிதான ஒரு காரியமாக, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருடைய பார்வையில் மரணம் கூட நித்திரையாக காணப்படுகிறது. தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவ ஜனமே,
உங்களுடைய பிரச்சனையை தலைகீழாக மாற்றுவது அல்லது சமாதானமான ஒரு விதத்துக்கு மாற்றுவது, சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துவானவருக்கு மிகவும் இலகுவான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு இடத்துல விசுவாசத்தை வைப்போம். பிரச்சனைகளை பாராமல் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகிறதான இயேசு கிறிஸ்துவானவரை இறுக பற்றிக்கொள்வோம். அவர் எங்களுக்கான விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். உங்களோடு கூட இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவரை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.